ஓம் நமச்சிவாய. தவ திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். சென்ற மாத காணொளியில் நமது குருநாதரின் கோவில் திருப்பணிகளை பற்றி பார்த்தோம். இந்த மாதமும் அவர் ஆற்றிய கோவில் திருப்பணிகளை பற்றி காணலாம். சித்தேரியை அடுத்த மற்றப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சுவாமிகளிடம் தண்டபாணி கோவில் கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் சுவாமிகள் பணம் சேகரித்து கோவில் கட்டி கொடுத்தார். இதேபோல் சித்தேரி கொள்ளை கொட்டாயில் ராமசாமி கவுண்டர் நிலத்தில் சந்தை வழியில் ஆஞ்சநேய ஆழ்வார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார். அவருக்கு பக்கத்திலேயே வெற்றிலைக்காடு கண்ணு கவுண்டர் நிலத்தில் சுவாமிகளுடைய முயற்சியால் பிள்ளையார் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அனுமந்தன்பட்டி கிராமத்தில் கோவிந்த கவுண்டர் நிலத்தில் கிராமங்கள் தோறும் பணம் வசூலித்து வீர ஆஞ்சநேயர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதேபோல் தாலுகா சின்னாரம்பட்டி தரப்பு மொட்டைய கவுண்டர் என்பவரது நிலம் ஜம்பு நதிக்கரை ஓரம் சந்தைக்கு போகும் வழிக்கு வடபுறம் இருக்கிறது. மொட்டைய கவுண்டர் மனைவியும் அவரது மகனும் தங்கள் நிலத்தில் கோவில் கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் பக்கத்தில் ஜம்பு நதி அருகில் சில கிராமங்களில் சுவாமிகள் பணம் வசூலித்து வந்து கோவிலை கட்டி கொண்டு வரும் சமயத்தில் சர்வஜித்து வருடம் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பலானக்குப்பம் சீனுவாச ரெட்டி என்பவர் சுவாமிகளிடத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டார். சீனுவாச ரெட்டி அவர்கள் சுவாமிகளிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டு அதே வருடம் தை மாதம் ஆடைகளை நீக்கி கௌபீனத்துடன் வெளியில் புறப்பட்டு யாத்திரையாக தென்தேசம் ராமேஸ்வரம் வரையில் கோவில்களை தரிசனம் செய்து கொண்டும் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து கொண்டும் பழனி, தஞ்சாவூர், மதுரை மார்க்கமாக பண்ருட்டி வந்தபோது மாளிகைமேடு அபிரூப முதலியார் அவரை பார்த்து தம்மிடம் நிறுத்தி வைத்து கொண்டு குருநாதர் யார் என்று கேட்க, இவர் மௌன விரதம் பூண்டிருந்தபடியால் தனது குருநாதர் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் என்று காகிதத்தில் எழுதி காண்பித்தார். அவருடைய படம் கிடைக்குமாவென்று முதலியார் கேட்க, வெங்காளபுரம் பட்டாபிராமி ஐயரிடம் படம் கிடைக்கும் என்று ரெட்டியார் சொன்னார். முதலியார் பட்டாபிராம ஐயருக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக ரெட்டியார் வீட்டில் அவர் இருக்கும் இடம் அறிந்து அவருடைய அக்காவும் 2 மனைவிகளும் சுவாமிகளிடம் வந்து அழுது முறையிட்டு கொள்ள, சுவாமிகள் அழாதீர்கள், கடிதம் வந்திருக்கிறது, ஆளை அனுப்பி அவரை அழைத்து வரச் சொல்கிறேன் என்று கூறி அவர்களை சமாதானப்படுத்தியுள்ளார். பிறகு சுவாமிகள் அவரது அக்காவையும் பட்டாபிராம ஐயரையும் அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்து அவரிடம் இல்லறமல்லாது நல்லறமல்ல என்னும் நீதி வாக்கியத்தையும் இன்னும் சில சிஷ்டாந்தங்களையும் எடுத்து காட்டி, இன்னும் சில காலம் சம்சாரத்துடன் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அவரை குளிக்கச் செய்து அவருக்கு ஆடை அளித்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு நமது குருநாதரின் திருவிளையாடலை சொல்லிக்கொண்டே இருக்கலாம்.
அவர் புரிந்த சித்து விளையாட்டுகளை வரும் பதிவுகளில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 1/7/2024 திங்கட்கிழமை அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பெரமலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜடசாமி சிஷ்யர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் தொடர்ந்து 43 ஆண்டுகளாக பரணி பூஜை செய்து வருகின்றனர். மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நரவிருத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆர் ராஜா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இந்த மாதம் 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருடாந்திர மகா குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். நிறைந்த குணமுடைய அன்பே திருவடிவுடைய திருவயங்கும் வன்னிய படையாச்சி சதானந்த மறுவில மாநிலத்தார் மாயை நீக்கிடவே அறுத்தறிய கருணையுடைய கைலை பதியருளுடைய அரணியிலே களி நீங்கி வாழ்ந்திடவே மாந்தரெல்லாம் திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார். திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார். குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே. குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே. நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி. நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி. குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே. குறும்பேரி மையானத்தில் 6 வருடங்கள் அடயோகமா
அரணை துதித்து அஞ்ஞானம் நீத்து அடியார்களுக்கு ஆத்ம ஞானம் போதித்த ஆனந்த குருவே சதானந்த யோகேசர் சதுர்வே தானும் போகேசர் சதானந்த யோகேசர் சதுர்வே தானு போகேசர் குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே காற்றிலும் மழையிலும் கடும் குளிரிலும் கௌபீனம் தவிர நிர்வாண கருணை மூர்த்தி கையேந்தி புசித்து மண்ணிலே உறங்கும் மாசற்ற ஆத்மரூபி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே தேஜோன்மயானந்த பிரம்மமே திகழ்ந்திடும் பரமஞானி ஆர்வமாய் போற்றிடும் தொண்டருக்கருள் தன்னை அளிக்கும் கிருபானுகூலி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே
பொலிந்த சிவமே வருக, செழுஞ்சுடரின் குருவே வருக, உண்மை நிலை உயர்வே வருக, உலகமதின் கருவே வருக, கருது தவ கனியே வருக, காரண சர்க்குருவே வருக, உரைய கற்றுன் குணமே வருக. வருகவே. மறையே வருக மாதவத்தின் மலையே வருக, மலர் யோக துறையே வருக, தொலை வரு நசுகமே வருக, தொண்டர் மன நிறையே வருக, நிர்மல நன்னிலையே வருக, திகில மதர் இறையே வருக, எம் உளத்தின் இனியே வருக. வருகவே. பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக, தேனே வருக. வருகவே. திகழும் அகண்ட பரிபூரண தேஜோன்மய சதானந்த புகழும் நிகில நிராங்கார புண்ணிய பரம நிஷ்கலங்க நிகழு அரிய பரபிரம்ம நித்யானந்த நிராதாரா மகிழும் அழியா பொருளே வருக, மதியே வருக. வருகவே. புலியர்கள் போற்றி ஆளுமிசை கண்மைப்பில் அனைத்தவரானடி போற்றி வாழி திருநாவுடன் தொண்டர்பதம் போற்றி மூலிமணி திருவாதுரா திருத்தால் போற்றி போற்றி தொல்லை இரண்டு ரவி சூழ்ந்தடை நீக்கி தாழ்வாழ்க பாகலியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பால் தாழ்வாழ்க ஏகன வேகன் இரவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வெந்தனடி வாழ்க பிறப்பிறக்கம் மிக்க கந்தன் பெய்கள் வெல்க புறத்தாக்கு செய்யோதன் பூங்கல்கள் வெல்க கரண் குருவார் உண்மையிலும் பொன்கல்கள் வெல்க சிறம் குருவார் உத்தவிக்கும் சீரோன்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஜெயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயக்கருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் மரணமடை போற்றி கல்லாய் மனிதராய் பெய்ய கலங்களாய் வல்ல சுருளாய் முனிவராய் தேவராய் செல்லாமலை தாவர சங்கமத்தல் எல்லா தரப்பும் பிறந்திருத்த பெருமான் வெளியே உன் முன்னடிகள் கண்டின்று விழுந்தேன் உயரின் உள்ளத்தில் முதலமை நின்ற வெய்யா விமலா படைப்பாக வேதனை சொல்கிறே எஞ்ஞானம் இல்லாத அன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லதுவே ஆக்கம் அளவதியில்லாய் அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருந்தருவாய் ஓக்குவாய் என்னை பூய்ப்பாய் நின்றுடம்பேன் நாட்டத்தின் நெறியாய் செய்யாய் நெறியானே மாற்ற மனங்களில் நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் நிறந்து நெஞ்சில் மஞ்சம் கிட பேராத நின்ற பெருங்கரை பேரானே ஆறாவதாக விடா பெம்மானே ஓராதார் உள்ளத்தை குடிக்க முடியானே நீராய் உருக்கிய ஆதராய் நின்றானே தோற்றச்சொல்லிய சொல்லாத உணர்வாய் மாற்றமான் மையகத்தின் வெவ்வேறு வந்தறிவார் தெற்றன தெற்ற தெளிவையின் சிந்தனையுள் ஊற்றான முன்னான மதியுடையானே வேற்று நிகழ விடப்பொருள் கிடப்ப ஆற்றை நிம்மதியாக
பயின்றாலும் நாதனே சென்னையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பெரியவருமானே ஒரு சொல்லர் கரியானே வெளிய திருநாக்கர் சிற்றம்பலம் சிவாசன சிற்றம்பலம் கதாப்படியும் கசுந்திரியின் எல்லாப்படியும் நெடியாப்படியும் என் அஞ்சலத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொழாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தொருள் வாய் கட்சியப்படே அருள் நிறைந்த குணமுடைய அன்பே திருவடிவுடைய திருவயங்கும் வன்னிய படையாச்சி சதானந்த மறுவில மாநிலத்தார் மாயை நீக்கிடவே கருத்தறிய கருணையுடைய கைலை பதி அருளுடைய அரணியிலே களி நீங்கி வாழ்ந்திடவே மாந்தரெல்லாம் திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார் திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார்